அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மூன்றாவது காணொலியோட தொடர்ச்சி தான் இது. இது செம்மொழி தகுதிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல் காணொலியில் பார்த்துருக்கோம். அடுத்த காணொலி வந்து அதோட தொடர்ச்சியாக வந்து என்னென்ன நூல்கள் எப்படியெல்லாம் அந்த பண்புகள் ஒதுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இதில் நம்ம பார்க்குறோம். உயர் சிந்தனையில் பார்க்கவும் யாதவர் யாவருக்கு அப்புறம் பண்பெனப்படுவது பாடந்தோள்கள் பிறப்புக்கு எல்லாம் உயர்க்கும் 9 நாளையோட போய் உண்டாலாமை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதெல்லாம் உயர் சிந்தனையாக வந்து நம்ம பேசப்படுது. அப்புறம் இலக்கண வளமையில் பார்த்தீங்கன்னா இந்த தொல்காப்பியத்தில் பிறப்பியல் மெய்ப்பாட்டியல் என்ற இயலில் பார்த்தீங்கன்னா மரபியலில் ஆறறிவு அறிவுக்கு உண்டான பாகுபாடு அப்படின்லாம் வந்து வரையறை செஞ்சு வச்சுருக்காங்க. அவர் வினைச்சொல்லோட கட்டமைப்பு வினைமுற்று விகுதினா என்ன, அப்புறம் திணை பால் எண் இடம் காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண வளமையை பற்றி அந்த பகுதியில் நம்ம பேசுகிறோம். அப்புறம் வந்து செவ்விய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 41 நூல்கள். இந்த 41 நூல்களின் அடிப்படையாக வைத்து தான் தமிழ் மொழிக்கு அந்த செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. இப்போது செம்மொழி அந்தஸ்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று தொல்காப்பியம், 8 தொகையில் பார்த்தீங்கன்னா நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம்புறம் என இத்திரைத்த 8 தொகை நூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 8 தொகை நூலுக்கு வந்து வரையறை செஞ்சு வச்சுருக்காங்க. இது ஒரு பழைய வெண்பா. இது அதே போல் வந்து 10 பாட்டுக்கு வந்து முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறிவினிய கோல நெடுநல் வாழை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தோடும் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாட்டுக்கு ஒரு பழைய வெண்பா இருக்கு. அதே போல் அந்த 17 கீழ்கணக்கு நூல்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 அடி 4 மணி 460 ஐந்தினை முப்பால் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சி என்பனவாம் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழ்கணக்கு ஒரு 18 நூல்களுக்கும் ஒரு பழைய வெண்பா இருக்கு. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியம் நமக்கு தெரியும். ஏன்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய கதை தொடர்ச்சி அப்படியே மணிமேகலையிலையும் அப்படியே தொடர்ச்சியாக அந்த பாத்திரங்களை வந்து எடுத்து சொல்லும். அதனால இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இறைநாள் கலவிகள் வரை அப்புறம் 900 இந்த 41 நூல்களை அடிப்படையாக வைத்து இந்த 41 நூல்களில் இருக்கக்கூடிய அந்த பொதுமை பண்பு பிறமொழி கலப்பில்லாதது இலக்கிய வளமை இலக்கண வளமை இதெல்லாம் ஆய்வு செய்து தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் செய்து நமக்கு செம்மொழிக்கு ஒரு தகுதி கிடைச்சிருக்கு, நம்ம மொழிக்கு தகுதி கிடைச்சிருக்கு. அப்புறம் சமய சார்பற்ற நிலைன்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் வந்து சமயங்கள் குறித்த பல செய்திகளும் வந்து தலைமை நிலைகளை பதிவு செய்யப்பட்டு இருக்கவில்லை. ஆனால் மாறாக எப்படி இருக்குது அப்படின்னா அந்த சமயம்னு சொல்லும் போது தெய்வங்கள் இருக்கணும். அப்போ தெய்வங்களோட நட்பு நிலை வைத்து போற்றியிருப்பதை தெளிவாக அறிய முடிகிறது. அந்த சமய சார்பற்ற தன்மையில் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்கிறது வேறு சமயம் வேறு, வழிபாடு வந்து வரைமுறை இல்லை. அப்புறம் சமயம் வந்து கடவுள் கோவில் இலக்கியம் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் சமயத்திலே பார்த்தீங்கன்னா அந்த வழிபாடு கொற்றை வழிபாடு நடுகள் வழிபாடு வேலன் வெறியாட்டு முருகனுக்கு வேலனா உங்கள் முருகனுக்கு வெறியாட்டு நடத்துறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இலக்கியங்களே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சிலப்பதிகாரத்தில் திங்களை போற்றும் பொங்கலாதார் சென்னி ஒரு 4 பாடல் இருக்குது. ஞாயிறு போட்டுரும் மாமலை போட்டுரும் பூம்புகார் போட்டுருன்னு சொல்லிட்டு முதல்ல தொடக்கத்திலேயே வந்து நமக்கு அது இயற்கை வாழ்த்தாக வந்து நமக்கு சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட சமய சார்பற்ற தன்மை தான் வந்து நமக்கு திருமால் முருகன் அருகன் கொற்றவை ஐயை இதெல்லாம் வந்து இந்த 10 பாட்டு 8 தொகை நூல்களில் காணப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சங்க இலக்கிய அறிவு நிலை ஓரறிவு ஈரறிவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம சங்க இலக்கியத்தில் சமய சார்பற்ற தன்மையாக காணப்படுது. இப்போ வந்து சங்க இலக்கியத்தில் பகிர்தல் அறம் அப்படின்னா அந்த கொடை வாய்மை அறம் வந்து குறவமை அப்புறம் வந்து அரசியல் அறம் வணிக அறம் போர் அறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் சிந்தனைகள் இதெல்லாம். அப்போ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் எந்தெந்த புறநானூற்று பகுதியில் அப்புறம் வந்து கலித்தொகையில் எப்படியெல்லாம் வந்து செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நம்ம அங்கே அந்த இதில் பார்க்குறோம். இது எல்லாமே அதே தான். போர் அறம் அப்படின்னா நமக்கு தமிழர்கள் போரிலும் வந்து அறநெறிகளை வந்து பின்பற்றினர். அந்த போர் அறம் என்பது வீரமற்றோர் புறமீது விட்டு ஓடும்போது அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களை எதிர்த்து போரிடக்கூடாது, பின்னாடி இருந்து வேலை வச்சு தாக்கக்கூடாது, இதெல்லாம் இருந்துச்சு. அவர் போரில் யாரெல்லாம் வந்து ஈடுபடணும் யார் ஈடுபடக்கூடாது, பசு பார்ப்பான் பெண்கள் நோயாளர் புதல்வனை பெறாதவர் இவங்கெல்லாம் வந்து அந்த போரில் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புறநானூறு பாடல் வந்து
யார் பாடுறாங்கன்னா ஆவூர் முழங்கிலார் வந்து குறிப்பிடுறாரு போர் ஆரத்தில். அப்புறம் கொடையில் பார்த்தீங்கன்னா அரசன் எப்படியெல்லாம் கொடை கொடுக்கணும், அது செல்வத்து பயணி இதில் துய்ப்பயணினும் அந்த தப்புகள் போலவே அப்படின்னு சொல்லிட்டாலும் புறநூறு பகுதிகள் இதில் சொல்கிறாங்க. நம்ம வந்து அடுத்த காணொலியில் அடுத்த தலைப்பு ஒன்று பார்ப்போம். திருக்குறள் மேலாண்மை வந்து அடுத்த தலைப்பில் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.